அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 22 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களில் 46,000 பேருக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த ஜனவரி மாதம் முதல் 2,25,000 புதிய ரேஷன் அட்டை வேண்டி விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது என்றும், முதல் கட்டமாக 46,000 ரேஷன் அட்டைகள் அச்சிடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாகவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரான விஜய் புதிய ரேஷன் அட்டைகள் விநியோகத்தை தொடங்கி வைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சரான விஜய் அறிவித்துள்ளார். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் எனவும் முதலமைச்சரான விஜய் அறிவித்துள்ளார். மூன்றாவது அறிவிப்பு: மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு மே மாதம் 3ஆம் தேதி நடத்தப்பட்டது. இந்த தேர்வின் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததால் நாடு முழுவதும் நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. வரும் ஜூன் 21ஆம் தேதி நீட் மறு தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியாகியுள்ளது. தேர்வர்கள் neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாடு மின்வாரிய கள உதவியாளர் பணிக்கான உடல் தகுதி தேர்வு விதிமுறைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது, உடல் தகுதி தேர்வில் மின்கம்பம் ஏறி இறங்கும் தேர்வுக்கு ஷூ பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக வெறும் காலில் மின்கம்பம் ஏறி இறங்க வேண்டும் என்ற விதி இருந்தது. தற்போது அந்த விதிமுறையை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி மின் கம்பத்தில் ஷூ அணிந்து 30 அடி உயர மின் கம்பத்தை 8 நிமிடங்களில் ஏற வேண்டும் என விதிகள் திருத்தம் செய்து தமிழ்நாடு மின்சார வாரியம் உத்தரவிட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: மூடப்பட்ட 217 டாஸ்மாக் கடை விவரங்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதில் மாநிலத்திலேயே அதிகபட்சமாக மதுரை மண்டலத்தில் இருந்து மட்டும் சுமார் 290 கடைகள் மூடப்பட்டுள்ளன. இது மாநிலத்தின் மொத்த எண்ணிக்கையில் சுமார் 40% ஆகும். அதற்கு அடுத்தபடியாக கோவை மண்டலத்தில் 179 கடைகள் மூடப்பட்டுள்ளன. சென்னையில் 82 கடைகளும், சேலத்தில் 82 கடைகளும் மற்றும் திருச்சியில் 84 கடைகள் ஆகிய மண்டலங்களில் ஏறக்குறைய சமமான எண்ணிக்கையில் கடைகளும் மூடப்பட்டுள்ளன. மாவட்ட ரீதியாக பார்க்கும்போது தூத்துக்குடி மாநிலத்திலேயே அதிகபட்சமாக 63 கடைகள் மூடப்பட்டுள்ளன. அதற்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் வடக்கு மாவட்டத்தில் 48 கடைகளும், ஈரோடு மாவட்டத்தில் 42 கடைகளும், விருதுநகர் மாவட்டத்தில் 42 கடைகளும் மூடப்பட்டுள்ளன. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மிக குறைவாக 4 கடைகள் மட்டுமே மூடப்பட்டுள்ளன. ஆறாவது அறிவிப்பு: ஜூன் மாதத்திற்கான உரிமை தொகை 1000 ரூபாய் பெண்களுடைய வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இந்த தொகையை படிப்படியாக உயர்த்துவதற்கு அரசு பரிசீலித்து வருவதாகவும் நம்பகமான தகவல்களும் வெளியாகியுள்ளன. இதன்படி முதல் கட்டமாக இந்த உரிமை தொகையை 1500 அல்லது 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்க திட்டமிடப்பட்டு வருவதாகவும், அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிடப்பட்டிருப்பதைப் போல அதிகபட்சமாக 2500 வரை உயர்த்தி வழங்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏழாவது அறிவிப்பு: மறுசீரமைக்கப்பட்ட உதான் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 100 புதிய விமான நிலையங்கள் அமைகின்றன. இதன் கீழ் அடுத்த 10 ஆண்டுகளில் சேவை செய்யப்படாத அல்லது குறைவாக பயன்படுத்தப்படும் வழித்தடங்களில் 28,840 கோடி மதிப்பீட்டில் 100 புதிய விமான நிலையங்கள் மற்றும் 200 நவீன ஹெலிபேடுகள் உருவாக்கப்பட உள்ளன. உதான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் மட்டும் 8 இடங்களில் புதிய விமான நிலையங்கள் உருவாக வாய்ப்பும் உள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசத்திற்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து தென் தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் தேனி, நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும்
மயிலாடுதுறை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதேபோல ஜூன் 17, 18ஆம் தேதி ஆகிய 2 நாட்களுக்கு ராமநாதபுரம், மதுரை மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கு இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மேலும் 18ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். 9வது அறிவிப்பு. வாகனங்களில் 100% எத்தனால் E100 எரிபொருள் பயன்பாட்டை சட்டப்பூர்வமாக்குவதற்கான விதிமுறைகள் அடங்கிய கோப்பில் ஒன்றிய போக்குவரத்து துறை அமைச்சரான நிதின் கட்கரி அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டுள்ளார். இந்தியா ஆண்டுதோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் இறக்குமதிக்காக சுமார் 22 லட்சம் கோடி ரூபாய் செலவிடுவதாகவும், எத்தனால் பயன்பாட்டின் மூலம் இந்த பெரும் தொகையை மிச்சப்படுத்தலாம் என்றும் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 10வது அறிவிப்பு. மின் மாற்றிகள் போன்ற உபகரணங்கள் சக்தியை இழந்துவிட்டதே தொடர் மின் தடைகளுக்கான காரணம் என அமைச்சரான நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டமைப்புகள் பல ஆண்டுகளாக பின்தங்கியுள்ளன. மின் மாற்றிகள் போன்ற உபகரணங்கள் பழையவற்றையே வைத்தே மின்சார விநியோகம் செய்வதால் தற்போது அவை தங்களுடைய திறனை இழந்து மின்தடை ஏற்படுகிறது. மாநிலம் முழுவதும் சுமார் 4 லட்சம் மின் மாற்றிகள் உள்ளன. மின்சாரத்துறையின் தற்போதைய நிலை குறித்து விரைவிலேயே வெள்ளை அறிக்கையும் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். 11வது அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் மற்றும் கல்வி அலுவலர் பணியிடங்கள் நீதிமன்ற வழக்குகளில் சட்டமன்ற பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட பின்னர் விரைவாக நிரப்பப்படும் என்று அமைச்சரான ராஜ்மோகன் உறுதியளித்துள்ளார். மேலும் மாணவர்களின் உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்த எந்த காரணத்திற்காகவும் உடற்கல்வி நேரத்தை ரத்து செய்யக்கூடாது எனவும் பள்ளிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரான ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்களிடையே ஏற்படும் ஒழுக்க பிரச்சனைகள் மற்றும் பாலியல் தொந்தரவுகளை தடுக்க மனநல ஆலோசனை மற்றும் தன் முனைப்பு பயிற்சி வகுப்புகள் அதிகரிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். 12வது அறிவிப்பு. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 214 கோயில்களுக்கு பரம்பரை முறை வழி சாரா அறக்காவலர்கள் நியமனத்திற்கு தகுதியான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அறக்காவலர் நியமனம் செய்யப்பட உள்ள கோயில்களின் விவரம், தகுதிகள், விண்ணப்ப படிவம் ஆகியவை hrce.tn.government.in என்ற துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 22/7/2026 அன்று மாலை 5:45 மணிக்குள் அனுப்ப வேண்டும். 13வது அறிவிப்பு. பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையின மாணவர்கள் விடுதிகளில் தங்கி பயில விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுதிகளில் சேரும் மாணவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரது ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இருப்பிடத்திலிருந்து பயிலும் கல்வி நிலையத்தின் தொலைவு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். இந்த தூர விதி மாணவியருக்கு பொருந்தாது. தகுதியுடைய மாணவ மாணவியர் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது காப்பாளர்களிடமிருந்தோ அல்லது மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகத்திலிருந்தோ இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர், காப்பாளிகள் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகத்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கும் பொழுது ஜாதி மற்றும் பெற்றோரது ஆண்டு வருமானம் குறித்த சான்றிதழ்கள் ஏதும் அளிக்க தேவையில்லை. விடுதியில் சேரும்போது மட்டும் சான்றிதழ்களை அளித்தாலே போதுமானது. 14வது அறிவிப்பு. நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடைபெறும் வரும் தண்டவாள மற்றும் சிக்னல் பராமரிப்பு பணிகளின் காரணமாக ஜூன் 15 முதல் 4 நாட்களுக்கு பல ரயில்களின் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனால் நெல்லை, செங்கோட்டை, திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பயணம் செய்யும் பயணிகள் முன்கூட்டியே தங்களது பயண திட்டங்களை சரிபார்த்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. குருவாயூர் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகிற 20ஆம் தேதி, 21, 22, 24ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூரில் இருந்து எர்ணாகுளம், நாகர்கோயில், நெல்லை, மதுரை வழியாக செல்வதற்கு பதிலாக பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக மாற்று பாதையில் திருச்சி செல்லும்.
இந்த ரயில் மேற்கண்ட நாட்களில் பாலக்காடு, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்றும் செல்லும். மறுமார்க்கத்தில் சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் ரயிலானது வருகிற 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திண்டுக்கல் ரயில் நிலையத்திலிருந்து பழனி, பொள்ளாச்சி, பாலக்காடு, சொரனூர் வழியாக குருவாயூர் செல்லும். அதே போல தாம்பரம், செங்கோட்டை வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகிற 25 மற்றும் 28ஆம் தேதிகளில் நெல்லை செல்லாமல் சிவகாசி, ராஜபாளையம், சங்கரன் கோயில் வழியாக மாற்றுப்பாதையில் செங்கோட்டை செல்லும். மறுமார்க்கத்தில் செங்கோட்டையிலிருந்து தாம்பரம் செல்லும் ரயிலானது தென்காசியிலிருந்து சங்கரன் கோயில், ராஜபாளையம், சிவகாசி வழியாக விருதுநகர் செல்லும். திருச்சி, திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகிற 24ஆம் தேதி விருதுநகரிலிருந்து தென்காசி, செங்கோட்டை, புனலூர், கொல்லம் வழியாக திருவனந்தபுரம் ரயில் நிலையத்திற்கு செல்லும். 16வது அறிவிப்பு. ஈரோடு, சேலம் மாவட்ட மகுடஞ்சாவடி, வீரபாண்டி ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளன. இதனால் ஈரோடு வழியாக இயக்கப்படும் 2 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வழியிலேயே நிறுத்தி வைக்கப்படுகிறது. அதன்படி எர்ணாகுளம் டாடா நகர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகிற 17, 20, 22, 24, 27ஆம் தேதிகளில் வழியில் ஏதேனும் ஒரு ரயில் நிலையத்தில் 50 நிமிடங்கள் நிறுத்தி வைக்கப்படும். மேலும் ஆலப்புழா தன்பாத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது 17, 20, 22, 24, 27ஆம் தேதிகளில் ஏதேனும் ஒரு ரயில் நிலையத்தில் 20 நிமிடம் நிறுத்தப்படுகிறது. இந்த தகவல் சேலம் ரயில்வே கோட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17வது அறிவிப்பு. பெட்ரோல் பங்குகளில் வாகனங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 200 லிட்டர் மட்டுமே வழங்க வேண்டும் எனவும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் இந்த திடீர் கட்டுப்பாடுகளை எண்ணெய் நிறுவனங்கள் விதித்துள்ளன. தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்டவை இனி பெட்ரோல் பங்குகளில் இருந்து பெட்ரோல் மற்றும் டீசலை வாங்கக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. அவர்கள் நேரடியாக எண்ணெய் நிறுவனங்களின் மொத்த கொள்முதல் முறையின் மூலம் மட்டுமே எரிபொருள் வாங்க வேண்டும். இந்த உத்தரவு முதல் கட்டமாக 90 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என்றும் பின்னர் தேவையை பொறுத்து நீடிக்கப்படலாம் எனவும் கட்டுப்பாடு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18வது அறிவிப்பு. தனி தேர்வுகளுக்கான 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆகஸ்ட் மாதம் நடைபெற உள்ளது. 1/8/2026 அன்று 12 வயதை பூர்த்தி அடைந்த தேர்வர்கள் ஜூன் 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை tge.in.government.in என்ற இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள சேவை மையங்களுக்கு நேரில் சென்று ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். தேர்வு கட்டணம் 125 ரூபாய் மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டணம் 70 மற்றும் மொத்தம் 195 பணமாக சேவை மையங்களில் நேரடியாக செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க தவறியவர்கள் ஜூலை 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் தேர்வு கட்டணத்துடன் தக்கல் விண்ணப்ப கட்டண தொகையான 500 ரூபாயை கூடுதலாக செலுத்தி பதிவும் செய்யலாம். தனி தேர்வர்கள் ரூபாய் 42க்கான அஞ்சல் வெள்ளை ஒட்டப்பட்ட பின்கோடுடன் கூடிய சுய முகவரியிட்ட உரை ஒன்றினை விண்ணப்பத்துடன் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி தமிழ், 18ஆம் தேதி ஆங்கிலம், 19ஆம் தேதி கணிதம், 20ஆம் தேதி அறிவியல், 21ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வு நடைபெறுகிறது. 19வது அறிவிப்பு. டாஸ்மாக் மதுபான பாட்டில்களை திரும்ப பெற இயந்திரம். டாஸ்மார்க்கில் காலி பாட்டில்களை கொடுத்து 10 ரூபாயை திரும்ப பெற புதிய இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. சோதனைக்கு பின்னர் இந்த இயந்திரங்களை டாஸ்மாக் கடைகளில் நிறுவ திட்டமிடப்பட்டும் உள்ளது. 20வது அறிவிப்பு. +2 பொதுத் தேர்வு மதிப்பெண் மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் 17/6/2026 வரை நீடிக்கப்படுகிறது என அரசு தேர்வு இயக்ககம் அறிவித்துள்ளது. அதாவது நாளை வரை. மேலும் விடைத்தாள் நகல் பதிவிறக்கம் மற்றும் மறுகூட்டல் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பது தொடர்பான சந்தேகங்களுக்கு 9498383075 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 21வது அறிவிப்பு. பராமரிப்பு பணி காரணமாக பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகிற 20ஆம் தேதி முதல் வழக்கம் போல இயங்கும். சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு காலை 6 மணிக்கு புறப்பட்டு செல்லும் இந்த ரயிலானது பின்னர் அன்று பகல் 3:30 மணிக்கு மதுரையிலிருந்து சென்னைக்கு வழக்கமான அட்டவணைப்படி புறப்பட்டு செல்லும். கடைசியாக 22வது அறிவிப்பு. CSIR நெட் தேர்வுக்கு ஜூன் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என NTA தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு முதல் கட்ட CSIR நெட் தேர்வு ஜூலை 17, 18ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு தற்போது தொடங்கியும் உள்ளது. எனவே விருப்பமுள்ள பட்டதாரிகள் csirnet.nta.nic.in என்ற இணையதளம் வழியாக ஜூன் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணத்தை ஜூன் 20ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளது.
இந்த 22 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.